இங்க வருமா, இன்னைக்கு மாப்பிளை வர சொல்லியிருக்கிறேன். சண்டை சச்சரவு இல்லாம எந்த விஷயத்தையா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, சரியா? எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணிடாத. மாப்பிள கிட்ட நான் எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறேன். 5 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, எல்லாரும் உங்க அம்மாவை சரிக்கு சமமா தான் பார்க்கணும். என் பிள்ளை ஒன்றும் பார்க்குற கால் கிடையாதுங்க, அதுக்கு ஒன்றும் நான் கட்டி வைக்கலேன்னு அவர்கிட்ட எல்லாம் நான் தெளிவா பேசிட்டேன். நீயும் அடிக்கடி அவர்கிட்ட கோவப்படாத, அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கிற வழியை பாரு. எங்கம்மா ஒவ்வொரு தடவை சண்டை வரையில இப்படிதான் சொல்லி நீங்களும் தாட்டுங்க. அவரு கூட்டி போறாரு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா பேச்சையும் அவங்க அக்கா தங்கச்சி பேச்சையும் கேட்கறாரு. எல்லாம் பொறுமையா இரு, நம்ம அமைதியா இருந்து காரியம் சாதிக்கிறதா வழி, வேற ஒன்றும் பண்ண முடியாது. பொட்ட பிள்ளைகளை கட்டி வச்சுக்கிட்டு மாமியார்ட்ட படாத பாடுபட வேண்டியதா இருக்குது. என் பிள்ளை என்ன பாடுபடுத்துறாளுங்க. சரி உள்ளவா, நம்ம ரூம்குள்ள போய் பேசலாம். உங்க அன்னிக்காரி வேற உள்ள சமைச்சிட்டு இருக்கா. அவ காதுல விழுந்தா அப்புறம் உங்க அண்ணன் வந்தா அதே இதே 2 3 சேர்த்து சொல்லி கொடுப்பா. சரி வாமா போலாம். நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க, உங்க அம்மாக்கு அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுமைப்பட்டாப்பா உங்களுக்கு வருத்தமான தெரியல, அடுத்த வீட்டு பிள்ளைகளை ஜாட பேசும்போது வருத்தமான தெரியல. அவங்க பிள்ளைக்குன்னு வரும்போதுதான் மாமியாக்காரி என்னென்ன பண்றாங்கிறாங்க. திருப்பி அது உங்க அம்மாவை அவங்களுக்கே சொல்லுங்க. சரி விடு, அவங்க ஏதோ ஒண்ணு மகளுக்கு ஒசரம் சொல்லியிருப்பாங்க. ஓஹோ, உங்க வீட்டு மகளுக்கு ஒசரம் சொன்னா மட்டும் அது வலிக்கும். இதே எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா முன்னாடி அவங்க பேசும்போது ஏன் அவங்களுக்கு வலிக்காதா, இல்ல எங்க மனசுக்கு தான் வலிக்காதா? பொண்ணா பிறந்தா மாமியார்ட்டையும் நாத்தனாட்டையும் அடங்கியே போகணும்னு ஏதாவது இருக்குதா?